வாங்க அன்பு மகர ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஜனவரி 15ற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே போல இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் கூட அந்த வாக்குவாதத்தில் நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலுமே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த கால நேரத்துலையும் சரி, எப்பவுமே உங்கள் மனசாட்சியோடு தான் செயல்படுவீங்க. இதுதான் உங்களுக்கு இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த கால நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு சில தடைகள் தாமதங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த தடைகள் தாமதங்களை தாண்டி நீங்க வெற்றி பெறதுக்கான அருளையும் ஆசையும் சனி பகவான் தரப்போறார். அதே போல உங்களுக்கு வெப்பம் சார்ந்த உடல் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் அதற்கு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியங்களில் பலனை பார்க்க விட மாட்டீங்க. அந்த பலனை அடைவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கு மிக மிக அதிகமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வீண் பயம் வரலாம். அதையும் தாண்டி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை ஜனவரி 1, 2 அதே போல் ஜனவரியில் 28, 29 இந்த 4 நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுறதுல நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி மாதத்தில் ஜனவரி 7, 8 இந்த 2 நாட்கள் நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களாக பார்க்கப்படுது. முக்கியமாக உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சனி பகவானோட சேர்த்து ஆஞ்சநேயரை வணங்குறப்போ எல்லா வகையான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் நம்ம சொன்ன இல்லையா, தடைகள் தாமதங்கள் உடல் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை வெப்பம் சார்ந்த பிரச்சனைகள் அதெல்லாமே நீங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அருளாசியும் ஆஞ்சநேயரையும் உங்களுக்கு அதே போல சனி பகவானும் வழங்க போறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. உங்களுக்கான நட்சத்திரங்கள் கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில் நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 1, 2, 3, 4 பாதம், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதம் இருக்கு. அதே போல உங்களுக்கான கிரக நிலையை பார்க்கறதுக்கு முன்னாடி இதே போல ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சனியும், ராகு பஞ்சமிஸ்தானத்தில் சந்திரன், ரண ரூண ரேகஸ்தானத்தில் குரு வக்கிரமாக, அஷ்டமஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவில்லை, உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, அதே போல நட்சத்திர பலன்கள் என்னங்கிறது எல்லாமே நம்ம வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம். பொது பலன்களை பொறுத்தவரை நீங்கள் இந்த கால நேரத்தில் வந்து உங்கள் விடாமுயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. இந்த விடாமுயற்சியை கைவிடாமல் இருக்கப்போ உங்களுக்கு உங்களோட முயற்சிகளும் உங்களை விடாமல் ஏற்றத்துக்கு கொண்டு போய் தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உணவை எடுத்துக்கிறது, அதே போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதற்கு சரியான மருத்துவம் பார்க்குறத இந்த கால நேரத்தில் சரியாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களா அந்த முயற்சிக்கான பலன்கள் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் நன்மை தரும் விதமாக இந்த கால நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கள், அதாவது வீண் பயம், இந்த பயத்தையும் நம்ம வந்து ஒரு வீண் பயம் தான் சொல்லலாம். அதனால் வந்து அதை விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் அப்படி பார்க்குறப்போ ஏற்றங்களை வந்து பெரிதாக பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சில காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுபறியான நிலைமை இருந்தாலும் அந்த இழுபறியான நிலைமையை தாண்டி வெற்றிகளை பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலன்களும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக திரும்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வேலை விவகாரமாவோ இல்லை மற்ற விவகாரங்களோ வீட்டை விட்டு வெளியே தங்குவதற்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். வீண் வாக்குவாதங்களில் வந்து ஈடுபடுறப்ப கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுறப்போ முன்னெச்சரிக்கையாக இருப்போ அந்த ஒரு பிரச்சனைகள்லையும் அதோட தாக்கத்தையும் வேகத்தையும் நீங்கள் வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கால நேரத்தில் சுக்கிரன் வருகையால் என்னங்கன்னா உங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பண வரவு பொருள் வரவு, அந்த பண பொருள் வரவை நீங்கள் பொண்ணா பொருளா நிலமா வீடா மனையா வாங்குறதுக்கான அருளும் ஆசையும் இந்த சுக்கிரன் பகவான் உங்களுக்கு தரப்போறார். அதே போல் நீங்கள் முக்கியமான விஷயம், ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் பழகிறப்போ கொஞ்சம் கவனமாக பழகுங்க. அது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் கூட்டு தொழில், நீங்கள் 4-5 பேர் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் இருக்க கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதே போல் இந்த காலகட்டத்தில் கூட்டு தொழில், அதாவது 4-5 பேர் செய்கிற தொழிலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் வர்றதுக்கான
வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் இந்த கால நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது. இப்படி எச்சரிக்கையாக செயல்படுறப்போ உங்களுக்கு வர பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் எளிதில் விலக முடியும். அதே போல் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வேலைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது போல் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள், ஒரு சிலருக்கு வந்து எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் இதுவரை உங்களுக்கு நிலுவையில் இருந்த சம்பள பாக்கிகள் போன்றவை கூட உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக அதிகமாக காணப்படுது. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுதுன்னா பொறுமையும் அன்பும் பாசமும் அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் அனுசரித்து போங்க. அப்படி அனுசரித்து போகிறப்போ உங்களுக்கு ஏற்றமும் அதே போல் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா சில மன வருத்தங்கள், சில மனத்தாங்கல்கள் உண்டாகி விலகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. உங்களோட பிள்ளைகளோட நலனில் தான் இந்த காலநேரத்தில் ரொம்பவே அக்கறை செலுத்துங்க. இதனால் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தை தவிர்க்க முடியாத ஒன்றாக காணப்படுது. அதே போல் வாகனங்களில் போகிறப்போ மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. வாகனங்களில் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறப்போ உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள், வம்பு வழக்கிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில தேவையற்ற வீண் கவலைகள் இந்த கால நேரத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் சில பயணங்கள், அதே போல் கடன் தொல்லை, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனின் சஞ்சாரம், சுக்கிரன் மட்டும் இல்லாமல் சனி வந்ததுனால என்ன ஆகுனா உங்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமை அதிகரிக்கும். திறமை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுறதுனால வந்து ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சீரும் சிறப்புமாக பெறப்போறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களோட உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். அதனால் அவங்களோட அறிமுகத்தாலையும் உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது. நண்பர்கள் மூலியமாக நடக்க வேண்டிய காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில காரியங்களில் தடைகள் இருக்கலாம். தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை மீறி நீங்கள் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் வருந்தும்படி ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். மனம் வருந்தும்படி ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் உங்களோட மேலிடத்தோட அன்பையும் ஆதரவையும் பெற போறீங்க. இப்படி பெறப்ப என்னாகுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் அப்படிங்கிறது யாரும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. அதே போல் பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவு வந்து மக்களிடையே வந்து பெருகும். இது வந்து ஆதரவு வந்து பெருகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்கள் தொண்டர்கள், அதே போல் சக வேலையாட்கள் கூட வந்து கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து போங்க. அப்படி அனுசரித்து போகிறப்போ உங்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்கள் நிறையா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் உங்களுக்கு இருந்த வீண் கவலைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அப்படி கடினமாக உழைக்கிறப்ப என்னாங்கன்னா மாணவர்களுக்கு வெற்றியும் ஏற்படும். அதே போல் சக மாணவர்களில் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். இப்படி சக மாணவர்களோட கொஞ்சம் நிதானத்தை காட்டுறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது வெற்றியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே வேளை நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பாதம். இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவியிடையே இருந்த மன வருத்தங்கள், இதுவரை இருந்த மன வருத்தங்கள், மனத்தாங்கல் எல்லாம் நீங்க போது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதை சொன்னபடி கேட்பாங்க. அதுபோல் இல்லாமல் உங்கள் மனதுக்கு இதம் அளிக்கும் விதமாக அவர்கள் செயல்படுவாங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் உங்கள் செயல்திறன் இந்த கால நேரத்தில் அதிகரிக்கும் போது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோணம். இந்த மாதம் எந்த சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா பிறர் மனம் நோகிறபடி பேசாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மனம் நோகிறபடி அவங்க பண்ணால் கூட நீங்கள் அந்த இடத்துலேருந்து விலகி போகிறது இல்லை கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது கொஞ்சம் அவசியமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாக உபயோகிங்க. அதே போல் உங்களோட
கோபதாபங்களை இந்த கால நேரத்துல கொஞ்சம் அடக்கி வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதேபோல யார்கிட்டயாவது ஏதாவது வாக்குறுதி குடுக்குற மாரி இருந்தா கூட அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுங்க. வாக்குறுதி குடுக்கறதுக்கு முன்னாடியும் சரி, வாக்குறுதிக்கு குடுத்த அப்புறமும் சரி. அது மட்டும் இல்லாம திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு இதுவரை வரன் அமையாம இருந்தா, வரன் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா கூட, அதெல்லாம் அமையறதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்துல உங்களோட தொழில், வியாபாரம் வந்து சீரும் சிறப்புமா இருக்கிறது மட்டும் இல்லாம, முன்பை விட சூப்பரா இருக்கும். அதனால வந்து என்ன ஆக போகுதுன்னா, நீங்க வந்து சுறுசுறுப்பா செயல்படுவீங்க இந்த கால நேரத்துல.